சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th எக்கனாமிக்ஸ் பொருளியலுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கப்பா. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸில் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணுவோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 பேர் கிட்ட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாட்ஸ்அப் சேனலில். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 21 மார்க் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்காக லிங்க்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பாருங்கள். வளர்றேன்ப்பா. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பின் பண்ணுறேன் அந்த கமெண்ட்டை. ஓகேவா? சாரிப்பா, வளர்றேன். டங்கு ஸ்லிப் ஆகுது ரொம்ப நேரம் வாய்ஸ் கொடுக்குறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு 7 பார்த்துட்டிங்களா? அடுத்து 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 பாருங்கள். எட்டு, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 பார்த்துட்டிங்களா? அடுத்து 17, 19, 20. 17, 12, 19, 20. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள். 10 கொடுத்து நீங்கள் எழுதுனா போதும். 3 சாய்ஸில் எடுக்கலாம். இல்லை ஒரு கம்பல்சரி 30 கம்பல்சரி. மொத்த செலவு சார்பு டிசி ஸ்கூலில் 60 + 10x + 15 எக்ஸ்கொயரு என்றால் சராசரி செலவு சார்பை காண்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் வாரம் வரலாறு, முதலீட்டை திரும்ப பெறுதல் வரையாறு, தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் யாவை, 4 உற்பத்தி காரணங்களை வகைப்படுத்துக. ஏன்னா இல்லை ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, ஓனதர மாதிரி இருக்குது. 5 வெளியூர் செலவு, வெளிப்படையான செலவு எல்லாம் ஓனாதமாக தான்ப்பா இருக்குது. பண்டங்களை பணிகளிலிருந்து வேறுபடுத்துக. ஸோ இது 6 ஆச்சுப்பா. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதெல்லாம். ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள். அதுலேயும் 10 கொடுத்து 7 எழுதணும். அதில் 3 சாய்ஸ் எடுக்கலாம். 40 கம்பல்சரி. எம்எஸ் சீட்டு அது ஏசி 39 எம்எஸ் சீட்டு. இப்போ நிறுவனம் மற்றும் தொழிற்சாலை 34. தொழில் முன்னோர்வின் பயன்கள் எவை 32. அப்புறம் 31 வணிக வங்கியின் தேசிய மயங்காட்டுக்கான காரணங்கள் குறிப்பிடுங்க 36. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து கடைசியாக 5 மார்க் பாருங்கள். எய்தரா சாய்ஸாக ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 41, 42, 43, 44, 45, 46, 47. இதில் ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே மை டியர் சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.